கோயம்புத்தூர்லேருந்து மறுபடியும் வந்துட்டே இருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் அண்ணா வந்தாங்க. இன்னைக்கு 4 பேரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்போ ரொம்ப பிடிச்சி போனதுனால தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. எதுக்கும் கேட்டுடலாம். கோயம்புத்தூர் எங்கன்னா சாய்பாபா கோனியில் தான் வந்திருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து எங்கேருந்தெல்லாம் பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் ஆசையாக இருக்குது எங்கேருந்தெல்லாம் பார்க்குறாங்கன்னு கேட்குறதுக்கு. நிறைய பேர் வந்திருக்காங்க. அம்மா எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அப்போது எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்குங்க. எல்லாமே இங்கே பார்த்ததுல எது எடுக்கணும் எடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி அந்த அளவுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. குவாலிட்டி நல்லா இருக்கு. பரவாயில்லைங்களா? வரும்போது நான் வண்டியில் கூப்பிட்டு வரும்போது இவ்வளோ தூரமான்னு எல்லாம் ஃபீல் பண்ணிட்டே டயர்டாக வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மனசு திருப்தியாக இருக்குது. எந்த ஃபங்க்ஷனாக இருந்தால் இனிமேல் இங்கே தான் வந்துடணும் அப்படின்னு. இவங்க காரைக்குடி சித்தி. இவங்க காரைக்குடி எங்கே? காரைக்குடி சிவகங்கை மாவட்டத்துலேருந்து வர்றாங்க. நீங்கள்? ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. வரேன் இன்னொரு வாட்டி கண்டிப்பாக வரணும். சின்ன பையன் கல்யாணத்துக்கு இங்கே வந்து எடுத்துக்கிறோம். அது சொல்கிறது வந்து இவ்வளோ பேக் எடுத்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க இன்னும் எடுக்கணும்னு ஆசையாக இருக்காங்க. அதான் சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்து எடுத்ததில்ல. எங்களுக்கு ட்ரெஸ்ஸுங்க நிறைய எடுக்கணும். நாங்கள் பொண்ணுங்களுக்கெல்லாம் எங்கள் வீட்டில் பொண்ணுங்க நிறையா இருக்கிறாங்க. பொண்ணுங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க. அதோட ரொம்ப முக்கியம் வந்து அந்த அக்கா வந்து வாங்க கூடயே இருந்து எங்களுக்கு கூட நல்லா பார்த்துக்கிட்டாங்க. வேற எந்த கடைக்கு போயிருந்தாலும் இவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்குவாங்களான்னு தெரியல. எல்லாருமே பரவாயில்ல. ஓகே, எல்லாருமே நல்ல டைப். ரொம்ப சந்தோஷம். இவங்க வந்து எங்கள் சிஸ்டர் மாதிரி பார்த்தீங்களா? சிஸ்டரே ஆகிட்டாங்க. அது கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷம். கோயம்புத்தூரில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸு. ஃபஸ்ட்டு மேரேஜ் ஃபேமிலி நடந்துச்சு. தங்கச்சிலேருந்து என்னது எல்லா பசங்களுக்கும் நடந்துருக்கு. அப்போ எப்போவுமே உப்பு ஜவுளி நாங்கள் ஃபேமஸ் கோயம்புத்தூரில். சரி. அப்போ பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒரு இதுக்கு போயிட்டு எல்லா ட்ரெஸ்ஸும் டோட்டலாக எடுப்போம். கடை க்ளோஸ் பண்ணும்போது திட்டி தான் வெளியே அனுப்பிச்சுடுவாங்க. ஆல்மோஸ்ட். ஓகே ஓகே ஓகே. அதாவது அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது. வந்து போன தடவை வந்தப்போ தெரிஞ்சிருச்சு. அப்புறம் சொல்லி இப்போ வரைக்கும் பண்ண வரைக்கும் எல்லாம் அவங்க தான் சாரி கேட்குறாங்க. நம்ம டிலே பண்ணால் அவங்க சாரி கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் சூப்பர். மென்மேலும் இதே போல் இதை விட டபுள் மடங்கு கோயம்புத்தூர்லேயும் சீக்கிரம் பிரான்ச் பண்ணுங்க. இவ்வளோ தூரம் வர்றது இவ்வளோ தூரம் வர வேண்டியது இல்லையா? எங்கே பண்ணினாலும் இதே மாதிரி நீங்கள் இருக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. இன்னும் நல்லா மேலே சந்தோஷம் சந்தோஷம். நாங்கள் சொல்லணும். எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. எங்களுக்கு பசங்க நிறைய பசங்க இருக்காங்களா இல்லையா? குடும்பத்திலேயே 20 பசங்க மேல இருக்காங்க. 20 பசங்க மேல இருக்காங்களா? தங்கச்சி பசங்க அப்படிங்களா? ஆனா எல்லாத்தையும் சொல்லி எல்லாரும் வருவாங்க பசங்க. எப்படி தமிழ் எல்லாம் கரெக்டா பேசுனாங்களா அக்கா? எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்களா? உஷாக்கா அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க இல்லையா? அப்படிதாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. அப்புறம் ரொம்ப சந்தோஷம். சேஃபாக போங்க. போயிட்டு கூப்பிடுங்க. இப்போ ஃபேமிலி